ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இயல் 7 ஓகேவா. அதாவது தேர்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ இதில் வந்து என்னென்ன நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ஏரியாஸ் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சரு, அதுக்கப்புறம் இலக்கண பகுதி. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக கவர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக உள்ள மொழித்திறன் பயிற்சியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா. ஸோ கையில் புக் இருந்தால் புக் எடுத்துக்கோங்க. இல்லை இதை வீடியோ பார்த்து தான் படிக்கிறீங்க அப்படின்னா கையில் நோட்டு பென் வந்து எடுத்துக்கோங்க. சொல்ல சொல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ வெளியே எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இயல் 7. ஸோ ஃபர்ஸ்ட் பாடல் இது என்னன்னு பார்த்தோம்னா, இதோட தலைப்பு, இந்த இயலோட தலைப்பு என்னன்னா, புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிறது தான் இதோட தலைப்பு. சரியா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற பாடலுங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு செயல் பகுதி தான். மற்ற இயல்கள்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு செயல் பகுதி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு செயல் பகுதி மட்டும்தான். சரியா. ஸோ இது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து பாடலை பொறுத்த வரைக்கும் இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. ஓகேவா. ஸோ பாரதம் தாரா பாரதி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாரதி போற்றக்கூடாது. ஓகேவா. ஸோ தாரா பாரதி அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது பூமியோட கிழக்கு வாசலா திகழ்றது தான் நம்மளுடைய இந்திய நாடு. இங்க பல புதுமைகள் வந்து இந்த நாடு வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்தது திருக்குறள் தான் நம்ம நாடு வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆடை. அதாவது வந்து திருக்குறள் தான் நம்ம நாடு போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸு. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வையே மேலாடையாக விளங்குகிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா. ஸோ மெய்யுணர்வு தான் ஒரு மேலாடையாக நம்மளுக்கு விளங்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. அதாவது குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரைக்கும் வந்து எதிரொலிக்குதான். சரியா. ஏன்னா காளிதாசர் அப்படிங்கிறவர் வந்து வடமாநில கவிஞர். சரியா. அதுக்கப்புறம் கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றில் அலை வந்து இசையமைக்கிறதா. ஓகேவா. அதாவது நம்ம இந்த வடநாட்டுல உள்ள சாரி தென்னாட்டுல உள்ள நம்ம தமிழ்நாடு கவிஞரான கம்பருடைய கவிதைகள் வந்து எங்க நம்ம வடநாட்டுல இருக்கக்கூடிய கங்கை நதியில வந்து எதிரொலிக்குதான். அதே மாதிரி காளிதாசருங்கிறவர் வந்து வடநாட்டு புலவர். அவருடைய தென்னிசை பாடல்கள் வந்து இங்க காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து நம்மளுக்கு எதிரொலிக்குதான். ஸோ அப்ப இங்க இருந்து அங்கிருந்து இங்கே வருது. அந்த அளவுக்கு புகழ் வந்து பரவுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. அடுத்தது கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. ஸோ இதுக்கான விளக்கம் என்னன்னா, குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. அதாவது நம்ம குமரிமுனை இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே குமரிமுனைங்கிறது வந்து கன்னி பொண்ணு மாதிரி அவங்களுடைய கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டத்திலேருந்து பூக்கள் வந்து தொடுக்கப்படுது. அதே மாதிரி மேற்கு மலைகள்லேருந்து உற்பத்தி ஆகிற நீர் இருக்கு பார்த்தீங்களா. நதிகள் வந்து மேற்குலேருந்து உற்பத்தாகி கிழக்கு கரையில் போய் நம்மளுக்கு நலம் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அடுத்தது அன்னை நாட்டின் அமுது சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான என்ன அர்த்தம்னா, அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி. சரியா. நம்மளுடைய அன்னை பாரத நாடு வந்து அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி மாதிரி நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியை கூட போக்குது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளுடைய அகிம்சை அப்படிங்கிற சிறிய கைத்தடி வந்து விளங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லும் பொருளும் பார்த்த வரைக்கும் மெய் அப்படின்னா உண்மை. ஒரே ஒரு சொல்லும் பொருளும் தான். ஓகேவா. பாடலின் பொருள் இதுதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொன்னேன். ஓகேவா. ஸோ இதுல வந்து இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் இருங்க. அறத்தின் ஊன்றுகோலாக
காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்பாங்க. அடுத்தது இவருடைய நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா, இவர் தாராபாரதி. இவர பொறுத்தவரைக்கும் பேசிக்கா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் கவிஞருங்க. ஓகேவா? அதாவது இவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா, "வெறுங்கை என்பது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10ம் மூலதனம்" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவரு எந்த ஊரைச் சேர்ந்தவரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து திருவண்ணாமலையில உள்ள குவளை அப்படிங்கிற ஏரியாவ சேர்ந்தவரு. சரியா? திருவண்ணாமலையில உள்ள குவளை அப்படிங்கிற ஊர சேர்ந்தவரு. இவர் தான் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார்னா, "திண்ணையை இடித்து தெருவாக்கு" அப்படிங்கிற விஷயமும் இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். சரியா? ராதாகிருஷ்ணன். தாராபாரதி ராதாகிருஷ்ணன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். சரியா? இவருக்கு கவிஞாயிறு அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்கு. இன்னொன்னு வந்து இன்னொரு சிகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம் முதலானவை இவர் இயற்றிய நூல்கள். 3 நூல்கள். அடுத்தது இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சரியா? நம்ம மேல பார்த்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற பாடல் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுல என்னென்ன பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும்? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இவரு திருவண்ணாமலை குவளையைச் சேர்ந்தவரு. செகண்ட் பாயிண்ட் இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தேர்ட் பாயிண்ட் வந்து இவரு கவி ஞாயிறு அப்படிங்கிற அடைமொழியோட அழைக்கப்படுறாரு. ஃபோர்த் பாயிண்ட் இவரு புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம் அப்படின்னு 3 நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 5த் பாயிண்ட்டா வந்து இத போட்டுக்கோங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். இப்ப புக் பேக் வந்துரலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள். அடுத்தது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது அப்படின்னா, காவிரி. காளி, காவிரி 2மே நெடில்ல இருக்கும். நெடில் கா வந்துச்சுன்னா காவிரி. ஓகேவா? காளிதாசன், காவிரி. அதுக்கு கம்பருக்கு வந்து காவிரி. கம்பருக்கு வந்து கங்கை. சரியா? கம்பர், கங்கை. குறில்ல வரும். இது வந்து நெடில்ல வரும். சரியா? அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. சாரி. அடுத்து 3வது கேள்வி. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா, நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எதிரொலிக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். தமிழ்நாட்டில் காந்தி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டைப்பான ஒரு பாடங்க. இது வந்து நல்லாருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ இதுல வந்து ஒரு 5 இன்சிடென்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1919 1919ல காந்தி அவர்கள் வந்து சென்னையில வந்து வந்திருப்பாரு. ஓகேவா? 1919 பிப்ரவரி மாதம் வந்து காந்தி சென்னைக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் வந்து நடைமுறையில இருக்கும். வெள்ளைக்காரங்க வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டத்த நடத்தணும் அப்படின்னு வந்து திட்டமிடுவாரு காந்தி. அதுக்காக கலந்தாய்வு கூட்டம் அந்த போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு கருத்தாய்வு கூட்டம் வந்து ராஜாஜியோட வீட்ல வந்து நடக்கும். சரியா? ராஜாஜி வந்து எங்க இருப்பாருன்னா, சென்னையில வந்து இருப்பாரு. அவருடைய வீட்ல வந்து காந்தி வந்து ராஜாஜியோடைய மீட்டிங் வந்து அங்கே நடத்துவாங்க. சரியா? ஸோ அப்ப வந்து அந்த இடத்துக்கு வந்து பாரதியார் அவர்கள் வந்து வருவாரு. பாரதியார் என்ன சொல்லுவாருன்னா, "இன்னைக்கு சாயங்காலம் வந்து நாங்க ஒரு மீட்டிங் வந்து நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களால அத தலைமை ஏத்துக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் கிட்ட கேட்பாரு. அதுக்கு காந்தி அவர்கள், "இல்லையே, எனக்கு இன்னைக்கு இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கு. இத நம்ம நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு பாரதியார் சொல்லிருவாரு, "இல்ல, இல்ல. திட்டமிட்டபடி அது வந்து நடக்கணும். அதனால வந்து நீங்க உங்களுடைய இயக்கத்துக்கான வேலைகள வந்து தொடங்குங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. சரியா? அவர் போனதுக்கப்புறம் காந்தி அவர்களுக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது அதுவரைக்கும். அவர் போனதுக்கப்புறம் அவரு ராஜாஜி கிட்ட வந்து கேட்பாரு. ஓகேவா? "இவர் யாரு?" அப்படின்னு வந்து கேட்பாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்லுவார் ராஜாஜி, "இவர் எங்களுடைய தமிழ்நாட்டு கவிஞர்." சரியா? "இவர் எங்க தமிழ்நாட்டு கவிஞர்" அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கு காந்தி அவர்கள், "இவரெல்லாம் வந்து நீங்க பாதுகாக்கணும். இந்த கவிஞர் வந்து இவர வந்து நம்ம வந்து அ அதாவது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "அப்படியா! இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும்" என்றார் காந்தியடிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா இருப்பாராம். இவர் வந்து, "ஐயோ! காந்தி வரலையே!" அப்படிங்கிறதுக்காக இவர் வருத்தப்படல ஒண்ணும். "பரவால்ல காந்தி, நீங்க உங்க வேலைய வந்து கன்டின்யூ பண்ணுங்க. நாங்க எங்களோட வேலைய பார்க்குறோம்." அப்படிங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி. ஸோ அந்த விஷயம் வந்து காந்திக்கு பாரதியார் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அத வந்து சொல்லியிருப்பாங்க. 2வது வந்து 1921ல இவர் வந்து மதுரைக்கு வந்து வருவாரு.
புகைவண்டியில ட்ரெயின்ல வந்து மதுரைக்கு வருவாரு. ஸோ மதுரைக்கு வரும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அங்கே நெறைய பேர் வந்து கிராமங்கள்ல வெறும் வேட்டியும், துண்டும் மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு வேட்டியும் தலையில துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு, நெறைய பேர் வந்து ரொம்ப ஏழ்மையா வந்து இருப்பாங்க. ஸோ இத பார்த்துட்டு, ஸோ இவ்வளோ மக்கள் வந்து துணி கூட இல்லாம இருக்காங்களே! நம்ம மட்டும் இவ்வளோ அதுவரைக்கும் காந்தி கோட், சூட் எல்லாமே போட்டிருப்பாராம். ஸோ இவ்வளோ துணிகள் நம்ம மட்டும் உடுத்தணும் ஏன்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இவரும் ஒரு வேட்டி துண்டுக்கு வந்து அதாவது காந்தியடிகள் நம்ம இப்போ காந்தியடிகள் அப்படின்னு சொன்னோனயே, நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது அவருடைய எளிமை தான். ஒரு வெள்ள வேட்டி, வெள்ள துண்டு அவ்வளோதான். ஸோ அதுக்கான காரணமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதுரை தான். சரியா? அங்க வந்தப்ப தான் அவர் மக்கள பார்த்துட்டு, மக்கள் இவ்வளோ ஏழ்மையா இருக்காங்களே! நம்மளுக்கு மட்டும் எதுக்கு துணிமணி அப்படின்னு சொல்லிட்டு தான் அ வேட்டி, துண்டுக்கு வந்து மாறியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் காலம் முழுக்க வந்து எளிமையாவே வந்து வாழ்ந்து இறந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இது 1. இந்த எளிமை திருக்கோலத்துக்கு காரணம் வந்து யாருன்னா, அந்த 1921ல நடந்த சம்பவம் தான். அதுக்கப்புறம் 1900 சாரி 3வது பாயிண்ட். ஒரு நிமிஷம். இது 1921 அடுத்து 1937ல ஒண்ணு நடக்கும். இது வந்து உ.வே.சாவ பத்தி. சரியா? உ.வே. சாமிநாதர் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்கும். சென்னையில வந்து இலக்கிய மாநாடு ஒண்ணு வந்து நடைபெற்றிருக்கும். சரியா? அதுல வந்து உ.வே.சாவ வந்து வரவேற்பு தலைவரா வந்து அழைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவர் வந்து பேசுவாரு. அப்ப பேசுறத பார்த்துட்டு காந்தி வந்து வியந்துருவாரு. ஸோ இவர் வந்து நல்லா பேசுறாரே! இந்த பெரியவரோட அடி நிழல்ல இருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ இது 3 தான் வந்து இதுல முக்கியமான பாயிண்ட். இது போக ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. 3 விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, காரைக்குடிக்கு போவாரு. காரைக்குடிக்கு போயிருக்கும்போது, அங்கே கானாடி காத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து அவருடைய நண்பர் வீட்ல வந்து தங்கியிருப்பார். சரியா? ஸோ அந்த வீட்ல தங்கி இருக்கும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா, காரைக்குடிய பொறுத்தவரைக்குமே அங்கே என்ன ஸ்பெஷல்னா, சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து கட்டடக்கலை. ஓகேவா? இதான் வந்து அங்கே ஃபேமஸு. ஸோ அப்ப அந்த ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வுட்டு அது இதுன்னு போட்டு பயங்கரமா டெக்கரேட்லாம் பண்ணி, வெளிநாட்டு பொருட்கள்லாம் வச்சு ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அத பார்த்துட்டு இவர் காந்தி வந்து, "என்ன இவ்வளோ காசு போட்டு நீங்க செலவழிச்சிருக்கீங்களே! இதுல 10ல 1 பங்க வந்து என்ட்ட குடுத்தீங்கன்னா, நான் அத ஏழை மக்களுக்கு குடுத்து அவங்க வந்து நல்லா வாழ்வாங்கல்ல. ஏன் இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீணாக்கணும்?" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அத கேட்டுட்டு, திரும்ப காந்தி வந்து அதே காரைக்குடிக்கு அந்த கானாடு காத்தான் போம்போது, அந்த வீட்டுக்காரர் வந்து எல்லாத்தையுமே மாத்தி, எளிமையா எல்லாத்தையுமே எளிமையா வெளிநாட்டு பொருட்கள்லாம் அதிகமா செலவு இல்லாம, எளிமையா வந்து பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன நடக்கும்னா, மதுரையில உள்ள மீனாட்சி அம்மன் கோயில். ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்கும் அப்டின்னா, இங்க உள்ள மத்த மத்த தலைவர்கள்லாம் வந்து கூப்பிடுவாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம். அப்படி வந்து கூப்பிடுவாங்க. அப்ப காந்தியடிகள் வந்து கேட்பாரு, "அந்த கோயிலுக்குள்ள எல்லாருமே போகலாமா?" அப்படின்னு வந்து கேட்பாரு. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, "இல்ல, எல்லாருக்கும் வந்து அனுமதி இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நானும் வரமாட்டேன். எப்ப வந்து எல்லா மக்களும் சமம், எல்லாரும் உள்ள போக முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்களோ, அன்னைக்கு தான் நான் வந்து அந்த கோயிலுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி போக மாட்டேன்ருவாரு. அதுக்கப்புறம் குற்றாலத்துல ஒரு இதே இன்சிடென்ட் வந்து நடக்கும். குற்றாலம் அருவியில குளிக்கிறதுக்கு அப்ப எல்லாருக்குமே அனுமதி இருந்திருக்கு. தடையெல்லாம் வந்து அவங்க குடுக்கல. ஆனா என்னன்னா, அந்த குற்றாலம் அருவிக்கு போற வழியில ஒரு கோயில் இருக்காம். அந்த கோயிலுக்கு ஒரு சாதியினர் தான் போகணும். ஒரு சாதியினர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த கோயில தாண்டி தான் எல்லாருமே குற்றாலம் அந்த அருவியில போய் குளிக்கணும். அப்ப என்ன ஆயிருச்சு, அப்ப யாருனாலயுமே அந்த பக்கம் போய் குளிக்க முடியல. இதே மாரி காந்தியடிகள கூப்பிட்டம்போது, அதே அதே இடத்துல அங்கேயும் அவர் வந்து மறுத்திருப்பாரு. "வேணாம், நான் வரமாட்டேன். எப்ப எல்லாரும் சமமா வந்து இது பண்றாங்களோ, அப்பதான் நான் வந்து வருவேன்." அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் வந்து இந்த இதில சொல்லியிருப்பாங்க. இது போக இவர் வந்து இவருடைய தமிழ் வந்து எப்ப ஆரம்பிச்சுச்சு? இவர் தமிழ் வந்து எப்ப கற்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால இவர் வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்திலே வந்து தமிழ் மொழிய வந்து கற்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுலயும் இவருக்கு ரொம்ப புடித்த விஷயங்களா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜி.யு. போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு. ஓகேவா? ஜி.யு. போப் அவர்கள் எழுதிய தமிழ் கையேடும், திருவள்ளுவர் அவர்கள் எழுதிய திருக்குறளும் வந்து இவர ரொம்ப கவர்ந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன கதை தான் வந்து எல்லாமே இங்க இருக்கும். 1919 ரவுலட் சட்டம். ஓகேவா? ஸோ பாரதியார் வர்றது, இங்க ராஜாஜி வீட்ல வந்து இருப்பாங்க. ஸோ ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர். தமிழ்நாட்டின் சொத்து என்றார் ராஜாஜி. சரியா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு வந்து ராஜாஜி சொல்லியிருப்பாரு. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று சொன்னவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ராஜாஜி. ஓகேவா? அடுத்து 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இது எல்லாமே புகைவண்டியில மதுரைக்கு வர்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது காரைக்குடி, கானாடி காத்தான் சம்பவம். அதுக்கப்புறம் இது மீனாட்சி அம்மன் கோயில். இது வந்து குற்றால அருவி. ஓகேவா? ஸோ இது வந்து காந்தியடிகளுடைய தமிழ் பற்று. தமிழ பொறுத்தவரைக்கும் அவர் இப்படிதான். ஜி. போப் எழுதிய தமிழ் கையேடு, திருக்குறள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது உ.வே.சா 1937. இதுதான் உங்கள்ட்ட சொன்னேன். அப்படியே ரீட் பண்ணுங்க. நான் சொன்னது எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. காந்தியடிகளின் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா,
மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இப்போ தான் வந்து நடத்தினேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பொறுத்துக பொறுத்த வரைக்கும் இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. தமிழ்நாட்டின் சொத்து யாரு? பாரதியார். குற்றாலம் அப்படின்னா அருவி. ஓகேவா? தமிழ் கையேடு அப்படின்னா ஜியு போப். ஓகேவா? ஸோ இதுதான் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வேலு நாச்சியார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. வேலு நாச்சியார் இந்த ஸ்டோரியும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து யார் யாரை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து குயிலி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள பார்ப்போம். அதுக்கப்புறம் உடையாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த 3 பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற யாரை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, அமைச்சர் தாண்டவராயரை பற்றி பார்ப்போம். தளபதி ஆகிய மருது சகோதரர்கள், பெரிய மருது, சிறிய மருது இவங்க 2 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன இதில் கான்செப்ட் அப்படின்னா, இதுலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க. ராமநாதபுரத்தை வந்து ஆட்சி பண்ணுறவர் தான் வந்து செல்லமுத்து மன்னர். சரியா? அந்த செல்லமுத்து மன்னர் அப்படிங்கிறவருடைய ஒரே மகள் தான் வந்து இந்த வேலு நாச்சியார். சரியா? ஸோ இவங்க வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரி 3 மொழிகளில் வந்து சிறப்பாக வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், அதுக்கப்புறம் வில் பயிற்சி இது எல்லாமே வந்து இவங்க தலை சிறந்தவங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? சிவகங்கையுடைய மன்னர் முத்துவடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து காளையார் கோயிலில் ஒரு போர் வந்து வருது. முத்துவடுகநாதருக்கும் வெள்ளையர்களுக்கும் வந்து போர் நடக்குது. இவருடைய கணவருக்கும் வெள்ளையர்களுக்கும். அதில் வந்து இவருடைய கணவர் முத்துவடுகநாதரை வந்து வெள்ளையர்கள் வந்து வஞ்சக முறையில் வந்து கொன்றுறாங்க. சரியா? ஸோ அப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இவங்க வந்து அத ஒரு இதா வந்து மனசுல எடுத்துக்கிட்டு, நான் வந்து இந்த சிவகங்கைய வந்து திரும்ப நான் வந்து புடிச்சு காமிப்பேன். இந்த சிவகங்கைய வந்து நான் வந்து கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, திண்டுக்கலுக்கு வந்து போயிருவாங்க. திண்டுக்கல்ல போய் ஒரு கோட்டையில வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இவருக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னா, கோபால நாயக்கர் அப்படிங்கிறவரு உதவி பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கதையில இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ஏன்னா நம்ம இவங்கள பத்தி ஜிஎஸ்ல வந்து பார்ப்போம். சரியா? இங்க கவர் ஆகுறதோட நம்மளுக்கு ஜிஎஸ்ல வந்து இவங்க வந்து நெறைய ஸ்டோரீஸ் வந்து உள்ள கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஸோ 8 ஆண்டுகளா வந்து அங்கே இருந்து படைய வந்து தயார் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தயார் பண்ணும்போது இவருடைய அமைச்சர் வந்து தாண்டவராயனா இருப்பாங்க. தளபதிகள் வந்து பெரிய மருது, சின்ன மருது. அவங்க தான் வந்து இவருடைய கணவருக்கும் படை தளபதியா இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு படை தளபதியா வந்து இருப்பாங்க. இவங்க ஐதர் அலி இருக்காரு பார்த்தீங்களா? ஐதர் அலி அப்படிங்கிறவர பத்தியும் பார்ப்போம். மைசூர்ல இருக்கக்கூடிய ஐதர் அலி கிட்ட வந்து உதவி வந்து கேட்டிருப்பாங்க வேலு நாச்சியார் வந்து. ஸோ அப்போ வந்து ஐதர் அலி என்ன பண்ணுவாருன்னா, மைசூர்ல இருந்து 5000 குதிரைப்படையை வந்து அனுப்பிச்சிருப்பாரு. 5000 குதிரைப்படை வீரர்களுக்கு வந்து அனுப்புவாரு. ஸோ அத வந்து அமைச்சர் தாண்டவராயன் சொல்லுவாரு, "எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாரி குதிரைப்படை வரும்னு." "எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு இவங்க கேட்கும்போது, அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நம்ம மைசூர் போயிருக்கும்போது, நீங்க அவர் ஐதர் அலி கிட்ட நல்லா உருதுல பேசுனீங்க. அப்ப அவருடைய முகத்துல வந்து நான் அவ்வளோ சந்தோஷத்த வந்து பார்த்தேன். ஸோ அதனால அவர் நம்மளுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு." அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரி ஓகே 5000 குதிரைப்படை வந்துருச்சு. நாளைக்கு உடனே நம்ம போருக்கு கிளம்புவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி போருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, "இருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சிவகங்கைய வந்து கைப்பற்ற வேணாம். நம்ம தோல்வி அடைஞ்சது வந்து காளையார் கோயில்ல தான். ஸோ முதல்ல நம்ம காளையார் கோயில்ல வந்து போரிட்டு, காளையார் கோயில்ல இருந்து நம்ம கைப்பற்றிட்டு, அதுக்கப்புறம் சிவகங்கைய கைப்பற்றுவோம்." அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காளையார் கோயில் போவாங்க. போர் பண்ணி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெள்ளையர்கள் எல்லாருமே அடிச்சு ஓட விட்டு காளையார் கோயில கைப்பற்றிருவாங்க. உடனே அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து காளையார் கோயில வந்து நம்ம கைப்பற்றிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம சிவகங்கையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேலுநாச்சியார், "இருங்க அவசரப்படாதீங்க. விஜயதசமி வரட்டும். விஜயதசமி அன்னைக்கு தான் கதவுகள் வந்து தொறந்திருக்கும்." ஏன்னா கோட்டை கதவுகள் வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. சரியா? பெரிய பெரிய கோட்டைகளா இருக்கும். அடைச்சு தான் இருக்கும். ஒரு சில நல்ல நாட்கள் அந்த மாரி நேரங்கள்ல தான் வந்து கதவு வந்து தொறந்திருக்கும். ஸோ அப்ப விஜயதசமி அன்னைக்கு தொறந்திருக்கும். அப்படி அன்னைக்கு வந்து நம்ம உள்ள போய் ஈஸியா போர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மத்தவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் தான அனுமதி. நம்மனால எல்லாரும் பரவால்ல. நம்மளுடைய பெண்கள் படைய வந்து அனுப்பிச்சு விடுவோம். சரியா? அந்த பெண்கள் படையினுடைய தலைவி தான் யாருன்னா குயிலி. ஓகேவா? ஸோ பெண்கள் படைய வந்து நம்ம அனுப்பிச்சு விடுவோம். ஸோ பெண்கள் படைகள் வந்து உள்ள போய் ஃபர்ஸ்ட்டு சண்டைய ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்ம ஆண்கள் படை பின்னாடி போய் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஓட விட்டுறலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது, அடுத்து வந்து அந்த நாள் வரும். விஜயதசமி வரும். அன்னைக்கு வந்து போருக்கு கிளம்புவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு வரும். என்ன அப்படின்னா, உடையாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள வந்து வெள்ளையர்கள் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி, கொடுமை பண்ணி
அவங்கள கொன்றுப்பாங்க. எதுக்காக கொன்றுப்பாங்க அப்படின்னா, வேலு நாச்சியார் வந்து இருக்கிற இடத்த காட்டிக் குடு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து ஆடு மேய்க்கிற பெண் உடையாள் அப்படிங்கிறவங்க, அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி, நாக்கெல்லாம் வந்து துண்டா வெட்டி, அவங்கள வந்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ, அப்ப வந்து அவங்க வந்து இறந்துருவாங்க. இத வந்து அமைச்சர் வந்து இவங்கள்ட்ட சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து நம்ம உரிய மரியாதை வந்து செலுத்தணும். அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு நடுக்கல் வந்து நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, போருக்கு போற வழியில ஒரு நடுக்கல் நட்டு, அங்க இவங்களுடைய தாலிய எடுத்து அந்த கல்லுக்கு போட்டு மரியாதை செஞ்சுட்டு, அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அப்படி போறப்ப குயிலி தலைமையேற்றிருக்கிற அந்த பெண்கள் படைப்பிரிவினுடைய அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் படை அப்படின்னு வந்து பேர் வந்து சூட்டுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆண்கள் படைப்பிரிவு யார் தலைமைனா, மருது சகோதரர்கள் 2 பேருமே வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. ஸோ இப்படி போகும்போது குயிலி வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள போயிட்டு, நான் அவங்களுடைய ஆயுத கிடங்க வந்து எப்படியாவது தீய வச்சு கொளுத்திடுறேன். ஏன்னா ஆயுதங்கள் இருந்தா தான் நம்மளோட சண்டை போடுவாங்க. எல்லா ஆயுதங்களும் வந்து ஒரு கிடங்குல இருக்கும். அந்த கிடங்க நான் உள்ள போய் எப்படியாவது கொளுத்திடுறேன். அத கொளுத்துனதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து உள்ள வந்து அடிச்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி உள்ள போவாங்க. உள்ள போனோனே பெரிய சத்தம் கேட்கும். வெடிச்ச மாரி சத்தம் கேட்கும். இப்ப தீ பொலம்லாம் தீ வந்து பரவ ஆரம்பிச்சோனே, இவங்களும் உள்ள புகுந்து எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டு, வெள்ளையர்கள்லாம் ஓட விட்டு இவங்க வந்து கைப்பற்றிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் வந்து தாண்டவராயன் மன்னர்கிட்ட அமைச்சர்கிட்ட கேட்பாங்க. எங்கே நம்மளுக்கு இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த குயிலி எங்கே? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்லுவாருன்னா, குயிலி தான் வந்து அவங்க மேலேயே வந்து அவங்களே தீ வச்சுக்கிட்டு, வெள்ளைக்காரங்களோட ஆயுத கிடங்குல போய் உள்ள குதிச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த மாரி வந்து ஜெயிச்சோம்னு சொன்னோனே, அத கேட்டு வந்து அந்த அவங்களுடைய அந்த தன்னோட உயிரையே தந்து நம்மளோட நாட்ட வந்து மீட்டுக் கொடுத்த அந்த குயிலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வீர வணக்கத்த வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னு வந்து அவருடைய வீரத்துக்கு வந்து நான் தலை வணங்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க வேலு நாச்சியார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கதை. ஓகேவா? ஸோ இத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து எல்லாமே கதை வரும். அதாவது செல்லமுத்து மன்னரினுடைய மகள் வந்து வேலு நாச்சியார், சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வந்து மணந்திருப்பாங்க. திண்டுக்கல் கோட்டையில வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கும். ஸோ ஓகேவா? ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கும். ஸோ நடக்கிறதுல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிய ஒரே சத்தமா இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஹைதர் அலி அனுப்பிய வந்து படை வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க. ஸோ புறப்பட்டு போறதுல நான் சொன்ன அடுத்தடுத்து சொன்ன சம்பவங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மதுரை சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. விஜயதசமி திருநாள் அன்று போய் அடிப்போம்னு சொன்னோன்னா, அந்த உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள். அந்த கதை. ஓகேவா? ஸோ இவங்களுக்காக நடுக்கல் வந்து நட்டுட்டு போவாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் இருக்குங்க. வெட்டுடையாள் காளி கோயில் அப்படின்னு சொல்லி கொல்லங்குடியில இருக்கு. நம்ம சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில வெட்டுடையாள் காளி கோயில் அப்படின்னு சொல்லி கோயிலே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இங்க வந்து நெறைய மக்கள் வந்து போய் வழிபடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நடுக்கல். இதுக்கான காரணம் வந்து வேலு நாச்சியார் அவர்களுடைய காலத்துல வந்தது தான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 டூ 1796. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து 1780ல தான் மீட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க பிறந்தது 1730ல. இவங்க ஆங்கிலேயர்களோடைய போர் போட்டு சிவகங்கையை மீட்டது வந்து 1780ல. அப்ப 50 வயசுல தான் வந்து இவங்க சண்டையே போட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம 30 வயசு, 35 வயசுலயே வந்து நம்மளுக்கு இவ்வளோ சோர்வா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றோம். அன்னைக்கு வந்து 50 வயசுல போர் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் வேலு நாச்சியார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நெறைய பேர் படிக்கிறீங்க. பெண்கள் நெறைய பேர் படிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறணும். பெண்கள் நெனச்சா எதுனாலும் முடியும். சரியா? அதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரிய பார்த்து எப்பயுமே வந்து ஒரு பாடத்த ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறோம். இந்த எக்ஸாம் முடிஞ்சா இதெல்லாம் முடிஞ்சுச்சு. இந்த பரீட்சைக்காக தான் இதெல்லாம் நான் படிக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படிங்கிற மாரி படிக்காதீங்க. அத வந்து விரும்பி படிங்க. நம்ம நம்ம வந்து படிச்சா, நம்ம வந்து ஏதாவது கத்துக்குருவோம். நம்ம படிக்கிறது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணும். நம்மளோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனச்சு படிங்க. சரியா? படிப்புங்கிறது உங்கள என்னைக்குமே கைவிடாது. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால அத ஒரு வெறுப்போட, ஒரு சலிப்பு தன்மையோட படிக்காம, அத விரும்பி படிங்க. 10 பக்கம் படிச்சாலும் அத விரும்பி படிங்க. நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன் அப்படின்னு நீங்க 500 பக்கம் அத சும்மா பெரட்டிட்டு போறதுல ஒண்ணுமே கிடையாது. அதுல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? ஒரு 10 பக்கம் படிச்சாலும், அத விரும்பி, அத தெளிவா, நம்மளோட லைஃப்ல இதுல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கனெக்ஷனோட படிங்க. ஏன்னா, இங்க நெறையா பேர் இன்னைக்கு வந்து 20,00,000 பேர் எழுதுறாங்க. அதுல இவ்வளோ பேர் வந்து தோத்து போறதுக்கான காரணமே அதுதான். இந்த பரீட்சைக்காக தான் நான் படிக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு படிக்கணும் நான் என்ன இதுவா? இந்த பரீட்சை முடியிற வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி எண்ணத்தோட படிக்கிறவங்க தான் வந்து நெறையா பேர் வந்து தோத்து வெளிய வராங்க.
யாரெல்லாம் வந்து அந்த பாடத்த வந்து விருப்பத்தோட, ஒரு கனெக்ஷனோட, இது நம்மளோட எப்படி தொடர்புடையது, இதுல வந்து என்ன நம்ம கத்துக்கிறோம், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன நாலேட்ஜ் கிடைக்குது, அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட படிக்கிறவங்க, வெற்றினாலும் சரி, தோல்வினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சில வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வி கிடைச்சாலும் சரி, நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு உதவும். நம்ம படிக்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை வந்து தரம் வந்து மாறும் அப்படின்னு நெனச்சு படிச்சீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. நான் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக மட்டும் தான் படிக்கிறேன்னு நெனச்சீங்கன்னா, உங்களால கஷ்டம். ஓகேவா? ஸோ இத வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4 வகை சொற்கள். என்னடா இப்படி சொல்றான்னு நெனைக்காதீங்க. அதுதான் உண்ம. ஓகேவா? 4 வகை சொற்கள்ங்க. அதாவது பெயர்ச்சொல்னா என்ன? வினைச்சொல்னா என்ன? இடைச்சொல்னா என்ன? உரிச்சொல்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரியா? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். சரியா? இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டு ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் இதெல்லாம் வந்து ஒரே சொல் தான். ஆனா பொருள் தரும். சரியா? இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். ஓகேவா? ஒரு சொல் அப்படின்னா என்னன்னா, ஒரு தனித்தோ, இல்ல சேர்ந்தோ வந்து பொருள் தரக்கூடியது. சில எழுத்துக்கள் தனித்து நின்றோ, இப்ப சேர்ந்து நின்றோ. ஈங்கிறதெல்லாம் ஒரே எழுத்து தான். தங்கம்ங்கிறது 4 எழுத்து. கடல்ங்கிறது 3 எழுத்து. ஸோ இந்த மாரி வந்து சேர்ந்திருந்தாலும் பொருள் தரும். தனிமையா இருந்தாலும் பொருள் தரும். ஓகேவா? ஸோ அது வந்து சொல்லு. இந்த சொல்லுல வந்து 4 டைப் இருக்கு. என்னன்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 3 சொல் இருக்கு. இதுல பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அதாவது பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், வாகனம், புத்தகம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படின்னா என்னன்னா, வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஓகேவா? செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அதாவது வா, போ, எழுது, விளையாடு, ஓடு, சரியா? பற, குதி, அதுக்கப்புறம் வந்து படி. ஸோ இந்த மாரி வந்து இந்த மாரி நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வினைச்சொல்ல வந்துரும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இடைச்சொல். இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும், வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். ஓகேவா? பெயர்ச்சொல்லையும், வினைச்சொல்லையும் சார்ந்து வரும். சரியா? அதாவது கு, அதாவது தந்தையும், தாயும், அண்ணனும், தம்பியும், அக்காவும், தங்கையும். ஓகேவா? இது ஃபுல்லா இடைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தம்பிக்கு, எனக்கு, உனக்கு, ஊருக்கு, அவனுக்கு. ஓகேவா? அடுத்து திருக்குறளை. சரியா? அவனை. ஸோ சரியா? இந்த மாரி ஐல வந்து முடியிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இடைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பெயர் சொல்லையும், வினை சொல்லையும் சார்ந்து வருவது. 2யுமே வந்து சார்ந்து வரக்கூடியது. ஓகேவா? அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் பொறுத்தவரைக்கும் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்வது. ஓகேவா? பில்டப். உரிச்சொல்னா பில்டப்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரம்னா மாநகரம். சாலனா சாலச் சிறந்த. அதாவது சிறந்ததுங்கிறது சாதாரணமா வருது. சாலச் சிறந்ததுன்னா ஆகச் சிறந்தது. அந்த மாதிரி. ஓகேவா? நகரம்ங்கிறது நார்மலான வேர்ட். மாநகரம் அப்படின்னா பெரிய நகரம். அந்த மாரி. மரம் அப்படிங்கிறது சாதாரண இது. மாமரம் அப்படிங்கிறது பெரிய மரம் அப்படிங்கிற மாரி. அடுத்து வீரன் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை. மாவீரன் அப்படின்னா அது உரிச்சொல். ஓகேவா? ஸோ இதான் வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது தலைப்புகளில் கலைச்சொற்கள். ஸோ இந்த மொழி ஆல்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா எல்லா லெசனுக்கு பின்னாடி உள்ளதும். அதனால இத வந்து கம்பல்சரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இத பத்தியே படித்து விடையளிக்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஈஸி தான். ஓகேவா? இது மேலேயே வந்து ஆன்சர் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்களே ரீட் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழ எழுதிருங்க. ஓகேவா? இது இது ரொம்ப முக்கியம். இடமறிந்து பயன்படுத்துவோம். சரியா? அதாவது ஒரு. ஒன்று என்பதை வந்து நம்ம 2 வார்த்தைகள்ல குறிப்போம். சரியா? ஒன்று அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓர்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னா, ஓர் போடணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் போடணும். அதுவே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும் அப்படின்னா, ஒரு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயனா இந்த மாரி வருது பார்த்தீங்களா? இந்த எழுத்து ஆனாவனால வந்து எந்த எழுத்து ஆரம்பிச்சாலும், எந்த சொல் ஆரம்பிச்சாலும், அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற சொல்ல வந்து சேர்த்துக்கிறணும். அதுவே உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துனா கா, கா,
கி அந்த மாரி. கானா, சானா. சரியா? கானா, சானா ஞாபகம் வச்சுக்கோங்க. கானா, சானால தொடங்குச்சு அப்படின்னா, நீங்க என்ன போடணும் அப்படின்னா, ஒரு அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? கீழ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஊர் அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. அப்ப இது என்ன எழுத்து? ஊங்கிறது உயிர். அதாவது உயிர் எழுத்து. அப்ப இதுக்கு ஆரம்பத்துல நீங்க என்ன போடணும்னா, ஓர் போட்டுக்கிறணும். ஓர், ஊர் அப்படின்னு போடணும். ஏரி, ஏ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப உயிர் எழுத்துக்கு முன்னாடி நீங்க என்ன போடணும்? ஓர் அப்படிங்கிறது போடணும். இந்த மாரி எல்லாத்துக்கும் போடலாம். அதாவது ஆனானால் அம்மா அப்படின்னா, ஓர் அம்மா. ஆடு அப்படின்னா, ஓர் ஆடு. இலை அப்படின்னா, ஓர் இலை. ஓகேவா? ஓர் ஈ, ஓர் உணவு. ஓகேவா? ஓர் ஒட்டகம். அப்படி இந்த மாரி ஆனாவனால வர எழுத்துக்களுக்கு முன்னாடி பூரா ஓர் போடணும். அதே மாதிரி கானா, சானாக்கு முன்னாடி வரக்கூடியது எல்லாமே வந்து நீங்க ஒரு அப்படிங்கிறது போடணும். சரியா? அதாவது நகரம். இது கானா, சானாவா? அப்ப ஒரு நகரம். கடல். இது வந்து கானா, சானாவா? அப்ப ஒரு கடல். சரியா? ஒரு கப்பல். ஒரு சல்லடை. சரியா? ஒரு சிங்கம். ஒரு புலி. இந்த மாரி. ஓகேவா? ஸோ, ஒரு மரம். ஸோ, இது எல்லாமே வந்து கானா சானல் வர்றதுக்கு பூரா நீங்க ஒரு யூஸ் பண்ணணும். அதே மாரி இங்க அஃது, அது அப்படிங்கிறத எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது இதே மாரி தான். உயிர் எழுத்துக்களுக்கு நீங்க முன்னாடி போடுறீங்க அப்படின்னா, அஃது யூஸ் பண்ணணும். இதுவே உயிர்மெய் எழுத்துக்களுக்கு ஓகேவா? மெய் எழுத்து இங்க கிடையாதுப்பா. உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து தான். ஓகேவா? அதாவது ஆனா, ஆவனா, அதுக்கப்புறம் கானா, சானா. ஓகேவா? இங்க பத்தி அவங்க சொல்லவே இல்ல. 2மே. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போடணும் இங்க. உயிர்மெய் எழுத்துனா அது போடணும். அதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. அஃது இங்கே உள்ளது. ஈல தொடங்குதா? உயிர் எழுத்தா? அப்ப நீங்க அஃதுங்கிறது முன்னாடி போடணும். அடுத்து நன்றாக உள்ள அது நன்றாக உள்ளது. கானா சானாவா? உயிர்மெய் எழுத்துல தொடங்குதா? அப்ப முன்னாடி நீங்க அது போடணும். இதுதான் வந்து கான்செப்ட். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல உள்ள பிழைகள வந்து திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் உள்ளது. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு வரணும். இங்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அப்ப இங்க காணாச்சானா. அப்ப இங்க என்ன வரணும்? இந்த ஒரு வந்து இங்க வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி இத வந்து கரெக்ட்டா கண்டுபிடிங்க. வந்து ஆரம்பிக்குதா? அப்ப இங்க வந்து ஓர் வரணும். அப்ப அடுத்து வந்து ஓர் பகலிலும் பா வருதா? அப்ப காணாச்சானா. அப்ப இங்க வந்து ஒரு வரணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஃபுல்லா ஓர். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு. ஓகேவா? அவ்வளதான். அது இல்லாதது. அது உயிர் எழுத்துல வந்து தொடங்குது. அப்ப இங்க வந்து அஃது வரணும். ஓகேவா? அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது வராது. ஏன்னா இது காணாச்சானங்கிறனால அது வரும். அது நகரத்துக்கு செல்லும் பாதை. அடுத்து அது ஒரு இனிய பாடல். ஓ அப்ப ஓனா உயிரெழுத்தா? அப்ப இதுக்கு முன்னாடி அது வராது. அஃது வரும். அஃது ஒரு இனிய பாடல். ஓகேவா? அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துகன்னா என்னன்னா, இப்ப ஏபிசிடி. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாரி தமிழ்ல. இப்ப ஆவண்ணா, ஈ, ஈ, ஊ, ஊ. ஓகேவா? ஏ, சாரி. ஓ, ஓ. அடுத்து இந்த ஆர்டர்ல அடுத்து அக்கு. இந்த ஆர்டர் வைஸா கொண்டு போணும். ஒவ்வொரு எழுத்தையும் வந்து, ஒவ்வொரு சொல்லையும் வந்து, இந்த ஆர்டர் வரிசா வந்து நம்ம அடுக்கணும். அவங்க வந்து எல்லாத்தையும் கலந்து குடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப வந்து பால், கேட்டு, டக்கு, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இப்படி சேர்த்து குடுத்தாங்கன்னா, அத ஏபிசிடில வந்து கரெக்ட்டா போடணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? ஆப்பிள். செகண்ட் பால், பி ஃபார் பால். தேர்ட் சி ஃபார் கேட். டி ஃபார் டாக். இப்படி போடுவோமா? அதே தான் இங்கேயும். சரியா? அப்ப இங்க என்ன வரிசை குடுத்துருக்காங்கன்னா, பா வரிசை குடுத்துருக்காங்க. இதுல உயிர்மெய் வரிசையும் வரும். இந்த ஆனாவனா முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? கானா, சானா. ஸோ காக்கா, கீக்கி, குக்கு, கேக்கே, கை. அந்த இது வரும். சரியா? அடுத்து சாச்சா, சீச்சி, சூச்சு, சேச்சே, சை. ஸோ இந்த மாரி ஆர்டரா போடணும். அடுத்தடுத்த ஆர்டர், அடுத்தடுத்த லைன். நம்ம வந்து அது அகரவரிசை பத்தி தனியா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அப்ப இங்க என்ன ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னா, பாப்பா, பீப்பி குடுத்துருக்காங்க. அதாவது பாப்பா, பீப்பி, பூ, சரியா? பேப்பே, பை. அதுக்கப்புறம் போ, போ, பவ். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆர்டர்ல வந்து இத நீங்க வந்து அடுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ப இங்க என்ன வரும்? பால என்ன இருக்கு? பழங்கள். அடுத்து பால என்ன இருக்கு? பாரதம். அடுத்து பீப்பியா? பீல என்ன இருக்கு? பீல என்ன இருக்கு பாருங்க. பி இல்ல. அடுத்து வந்து பி அப்படின்னா பீலி அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 4த் வந்து பூ வந்து புதுமை. அடுத்து வந்து பூ வந்து பூமி. அதுக்கப்புறம் பேவ பார்த்தோம்னா, பேல என்ன இருக்கு? பெண்கள் இருக்காங்க. அப்ப வந்து 6 பெண்கள். 7 வந்து 7 வந்து இல்ல. பே இருக்கு. இந்தா இருக்கு. பேருந்து. அடுத்து பொதுக்கூட்டம். போக்குவரத்து. அடுத்து வந்து பை. சரியா? பை வந்து கடைசி. பின் வரும் பி வந்து இருக்குப்பா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க.
இது புரியுறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ அடுத்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாரி வீட்டுக்கு வந்தான். எழிலி வீட்டுக்கு வந்தாள். சாரி இங்க. எழிலி வீட்டுக்கு வந்தாள். மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மாடு வீட்டுக்கு வந்தது. மாடுகள் வீட்டுக்கு வந்தன. வந்தன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கலைச்சொல் அறிவோம் முக்கியமானது. நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம், இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி, மெய் உணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கலை சொற்கள்லாம் கண்டிப்பாக 2 கேள்வி வரும். ஒரு கேள்வியிலேருந்து 2 கேள்வி வந்து கம்பல்சரி கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து மாற்றமே கிடையாது. அதனால கண்ணை முடிச்சுட்டு படித்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. அவ்வளோதான். இதோட வந்து இந்த இயல் வந்து முடிஞ்சுச்சு. இதில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, கரெக்டாக புரியுது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். வீடியோஸ்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா ஆர்டர் வீடியோஸும் வந்து இப்போ 6th வந்து இயல் 1லேருந்து 7 வரைக்கும் இப்போ வரைக்கும் நடத்தியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே ஆர்டராக நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வேணுங்கிறவங்க அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.